அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைதளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க. அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்தில். அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாங்க. மத்திய அரசு பல ஹெட்ல பல பணம் வருது. அது ஆரம்ப கல்வியா இருக்கட்டும், உயர்கல்வியா இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க. எங்கேயும் இல்லை என்று சொல்லலை. இப்ப இது சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட் அது எல்லாமே தேசிய கல்வி, புதிய கல்வி, அதை நோக்கி அது மாறிடுச்சு. சர்வ சிக்ஷா அபியான் மாறி இருக்கு. ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு 2024 தமிழக அரசு PMC பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம் எதற்காக சொன்னாங்க? அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே. எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க. சமகிரக சிக்ஷா ஃபண்ட் எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும். தமிழகம் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த PMC பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம். அதை அவங்க திரிச்சு மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல. மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம். ஏசர் இல்லைங்க மேடம். ஏசர் இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்துல குரூப் ஆஃப் NGOs, ஒரு மாநிலத்துல NGO அமைப்புகள் சேர்ந்துதான் அதை நடத்துறாங்க. அதனால் மத்திய அரசு நேரடியா நடத்துறாங்கன்னு சொல்றதே தப்பு. இது எப்படின்னாங்க, எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பத்தி குறை சொன்னா நான் டேட்டாவே மாத்துறேன் அப்படிங்கிற அளவுல தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு. ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க. எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பத்தி சரியா சொல்லியிருக்காங்க, சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டுக்கிறாங்க. எங்க கல்வியில லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் பொழுது இவங்க ஏசரையே அவங்க குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்க நடத்துவோங்கிறாங்க. அந்த அமைப்பும் இதே தானே வரும். ஆனா ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் தானுங்க. எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, எந்த பேராவை படிக்க சொன்னாங்க, எந்த மாவட்டத்துல எந்த பள்ளிக்கூடத்துல தரவுகள் எடுத்தாங்க, அது எல்லாமே ஓப்பன் டேட்டா. அதுல யாரும் மறுக்க முடியாதுல்ல. அதை கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய கருத்து. வாக்குகளை சிந்தாமல் சிதறாம எடுக்கணும். எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி பாஜக கூட்டணி வைப்பீங்களான்ற கேள்விக்கும் VPS அவர்கள் அது 6 மாதம் கழித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதாவது எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க, ஒரு கேள்வி நீங்க கேட்கறீங்க, ஒரு பதில் சொல்றாங்க. நாங்க ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம், கட்சியில தொண்டர்களா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதா எந்த மாற்றத்திற்கும் இல்லை. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாசம் இருக்கு, எப்படி வரும்? அதே நேரத்தில் தமிழகத்துல இன்னைக்கு ஆக்ரோஷமா ஐடியாலஜிக்கல் அடிப்படையில திமுக அதை மாத்த கொண்டு போறாங்க. ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து பாக்குறீங்க. ஆனா என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். காரணம் பாஜக வளர்ந்து கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம், கடுமையா உழைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடு இன்னும் வரல. வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க, நான் NDA எப்படி இருக்கும், NDA அமைப்பு எப்படி இருக்கும். இன்னைக்கு TTV தினகரன்னா இதே நீங்க பேசும்போது எங்க கூட பொள்ளாச்சியில இருந்தாங்க. அண்ணன் TTV அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் NDAல தான் அமமுக பயணிக்கும். அப்ப NDA வலிமை அடைஞ்சிட்டு இருக்காங்க, எந்த மாற்றுக்கிறது இல்லைங்களா? சோ வருகின்ற நேரத்துல NDA எப்படி இருக்கும், யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க. அனைவருக்கும் புரியும். ஆனா பாஜக புரிய மாட்டேங்குது. முதல்வர் ஆனா சில நேரம் எனக்கு சந்தேகம் என்னன்னா, முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்கு. காலையில அவர் கண்ணாடியை பார்த்து பேசுறாரு. மொழி யாருமே திரிக்கலையா? தமிழகத்துல தனியார் பள்ளிக்கூடத்துல, எத்தனையோ CBSE பள்ளிக்கூடத்துல, எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை. நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுறோம். இன்ஃபேக்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட அதிகமா இருக்காங்க நம்ம சொல்றோம். அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா? நாம சொல்வது அரசு பள்ளியில மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்க நாம சொல்றோம். தனியார் பள்ளியில 3 மொழிகள் படிக்கிறாங்க, 3வது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்க மொழிக் கொள்கையை திணிக்கிறோன்னு சொல்றோம். அதனால முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போலதான் எங்களுக்கு. நாங்க எங்கேயும் திணிக்கலீங்கன்னா 2020 வரைக்கும் 3வது மொழி என்பது திணிக்கப்பட்டது. அது 2020 இருந்து அது ஆப்ஷனல் லாங்குவேஜா நீங்க எடுத்து படிக்கன்னு சொல்லியிருக்கோம். இதுல எங்க திணிப்பு வருதுங்கன்னா, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.